கோரேஸ் மன்னன் ஒரு குறுநில மன்னனை அவன் வெற்றி கொண்டான். அவன் சிறை கைதியாக பிடித்து கோரேஸ் மன்னனிடத்திலே அந்த குறுநில மன்னன் இழுத்து வரப்பட்டான். கோரேஸ் கேட்டான், உன்னை விடுதலை செய்வதற்கு நீ என்ன தருவாய்? இந்த குறுநில மன்னன் சொன்னான், என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கின்றேன். இப்பொழுது கோரேஸ் மறுபடியும் கேட்டான், உன் மனைவி பிள்ளைகளை மீட்பதற்கு நீ என்ன தருவாய்? இப்பொழுது அவன் சொல்றான், என் மனைவி பிள்ளைகளை மீட்பதற்கு நான் என் உயிரையே தருகின்றேன். இதை எதிர்பார்க்கவே இல்லை கோரேஸ் மன்னன். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு நீ ஒன்றுமே தர வேண்டாம், உன்னை நான் விடுதலை செய்கிறேன், உன் மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் விடுதலை செய்கிறேன், மறுபடியுமாய் நீ போ, உன் தேசத்தை ஆளுகை செய் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். இப்பொழுது அந்த குறுநில மன்னன் அப்படியேவும் நடந்து வருகிற பொழுது அவனுடைய பிள்ளைகள், குறுநில மன்னன் எல்லாரும் அந்த கோரேசை குறித்து பெருமையா பேசுறாங்க. ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ராஜா, நல்ல ராஜா, நாம் மரித்து போக வேண்டியவர்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கின்றோம் என்று சொல்லி எல்லாம் அவனை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மனைவி மட்டும் ரொம்ப அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது மனைவியை பார்த்து குறுநில மன்னன் கேட்டான், ராணியே, நீ கோரேசை குறித்து புகழ்ச்சியாய் பேச மாட்டாயா? ஏன் மௌனமாய் வருகிறாய்? அவள் சொன்னாள், எங்களை மீட்பதற்காக உங்கள் உயிரையே தந்து விடுவேன் என்று சொன்ன உங்களை தவிர என் இருதயத்தில் யாரையும் புகழ்ச்சியா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். இதே போலவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் அடிமைப்பட்டு கிடந்தோம். அந்த அடிமை வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக தந்தார். இந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையவே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோகாஹீம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசன், அவன் சிறையிலே பல வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏவில் மொராத்தாக் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் ஆட்சி பீடத்துக்கு வருகின்றான். அவன் வந்த முதல் வருஷத்திலேயே இந்த யோகாகியினுடைய சிறைச்சாலையில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தான். வெளியே கொண்டு வந்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை எல்லாம் மாற்றினான். அவன் சிம்மாசனத்துக்கு சமமா இவனுக்கு ஒரு சிம்மாசனம் போட்டு அவனை உட்கார வச்சான். இப்பொழுது அவனோடு கூட டெய்லி ராஜபோஜனம் புசிப்பதற்கு அவனுக்கு ஒரு காரியத்தை செஞ்சான். கஜானாவிலிருந்து அவன் எவ்வளவு செலவழிக்கின்றானோ அவ்வளவு செலவுக்கும் கஜானாவிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டான். இயேசு கிறிஸ்து சிறையின் அனுபவத்துக்குள்ளாக பாவத்தின் சிறையிலும் பிசாசின் சிறையிலும் இருந்த நம்மளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார். அது மாத்திரமல்ல, வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய சிங்காசனத்தை இயேசு அவருடைய மடியிலே, அவருடைய சிம்மாசனத்திலே நான் உட்காரும்படியாக இன்றைக்கு கிருபை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஆகின்ற செலவுகளை கொடுக்கிற அளவிற்கு பரலோக நமக்காக கையெழுத்திட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நேசிக்கிற, தேவனை உண்மையாக நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுதினமும் எவ்வளவு செலவு ஆகுதோ அத்தனை செலவுகளையும் தேவன் கொடுக்கின்றார். என் வாழ்க்கையில இதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருகிறார். யோகாகியினுடைய சிறையிருப்பை
ஏவில் முராத்தாக்கு மாற்றினதை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். ஆண்டவரை நம்பி பாருங்க. பாவ வாழ்க்கையை அறிக்கையிடுங்க. ஊக்கமாக உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிங்க. ஜெபத்தினால ஆகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்முடைய சிறையிருப்பு மாறும். குறைவான ஜெபம் குறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதிகமான ஜெபம் அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜெபமின்மை அது வெறுமையை கொண்டு வரும். ஜெபிக்கிற தேவனுடைய மனிதன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வான். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாக திருப்புவார்.